ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு அவர் மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. டுடே என்ன டாபிக் அப்படின்னா, உங்களோட சைலன்ஸ் யாரை வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சைலண்ட் மோடு வந்து யாரை வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். பர்சனல் ரீடிங் வேணும்னா இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்கள். கார்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது உங்களோட சைலன்ஸ் யாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ குயின் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ குயின் ஆஃப் வான்ஸ் வந்து இந்த பர்சன் ரொம்ப கான்ஃபிடென்ட், போல்டு, அட்டென்ஷன் பிடிக்கிற ஒரு டைப்பு. ஸோ எப்போவுமே வந்து கண்ட்ரோலில் இருக்கணும், சுச்சுவேஷன் வந்து அவங்களோட வேலை தான் போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து கிரவுண்டட், ப்ராக்டிக்கல், அதாவது என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எனர்ஜி. ஸோ ரெண்டுமே வந்து சேர்ந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பர்சன் வந்து உங்களை வந்து இக்னோர் பண்ண முடியும்னு நினச்சாங்க. பட் ஆனால் சுச்சுவேஷன் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் சைலன்ஸாக போயிட்டீங்க. ஸோ ரியாக்ஷன் கொடுக்கல, எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. ஸோ அதுதான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் வந்து இவங்க ரியாக்ட் பண்ணல, என்ன இப்போ இவங்களோட மைண்ட் செட்டு. ஸோ இது தெரியாமல் தான் கண்ட்ரோல் வந்து ஸ்லிப் ஆகுது. அதே மாதிரி க்யூரியாசிட்டி அதிகமாக வருது. ஸோ மெசேஜ் ஃபார் யூ அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சைலன்ஸ் இட் செல்ஃப் ஒரு பவர். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் நோ ரியாக்ஷன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரியாக்ஷன். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டி ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.